பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமீன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ போராடி, நீ சுயமா யோசிச்சு இந்த பிளான் அந்த பிளான் பண்ணி எவ்வளவு செஞ்சு உன்னால ஜெயிக்க முடியல, நீ எவ்வளவு நீ போய் பிரயாசப்பட்டோ அந்த வேலையை உன்னால சம்பாதிக்க முடியல. நீங்கள் என்ன செய்யணுமா? அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறதுனா என்ன? வேலை எதுவும் செய்யாம இல்ல, நீங்க செய்ய வேண்டியலாம் தேவ சமூகத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு தேவனை சார்ந்திருந்து உங்க மைண்ட்ல கூட அந்த பிளான் எதுவும் யோசிக்காம தேவன் பார்த்து கொள்ளுவார்னு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த விஷயத்துல கர்த்தர் தான் இந்த விஷயத்தை காரியத்தை வாய்க்க செய்ய போறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார்னு கர்த்தர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க செய்ய வேண்டிய உங்க கடமைகளை செய்யுங்க. மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வாராம். அந்த விஷயத்துல எப்படி அவர் ஜாதிகளையும் உயர்ந்திருப்பார், பூமியிலும் உயர்ந்திருப்பார். நீங்க எந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயத்தை விட உயர்ந்தவர் கர்த்தர். அந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்துல அலைந்து திரிந்து பிரயாசப்பட்டு அந்த விஷயத்தை சாதிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த விஷயங்கள் உங்க சமூகத்துல பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு நீரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவரை பூமியிலும் நீர் உயர்ந்திருக்கும்படியாக அந்த விஷயத்துல உங்க நாமம் மகிமைப்படும்படியாக அந்த பிள்ளைகளோட அந்த விஷயத்துல நீர் சாட்சியாக வைக்க போகிறதுக்காக ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து கொடுக்க போறதுக்காக அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாமே யுத்தம் செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.